களத்துல இறங்கி கார்பெண்டர் வேலை பார்த்த என் ஹஸ்பண்டு சமையல் அறையில் நைஃபை வச்சு சர்க்கஸே காமிச்சிட்ருக்காரு. எக் பொடி மாதம் ஆம்லேட்டும் அவரே செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. 30 நாள் முட்டை கொடுத்தாலும் சாப்பிட்ற மனுஷன் இந்த 2 டிஷ்ஷை மாத்திரம் கற்று வச்சிட்ருக்காரு. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இதை நான் செய்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் செய்கிற எக் பொடி மாஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியில் ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லா செய்வார். எனக்கும் அவர் செய்கிற எக் பொடி மாஸ் ஆம்லேட் வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் டைட்டில் பார்த்துருக்குவீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு எப்படி நம்ம அதை சரி செய்யலான்னு சொல்லிட்டு. இது என்னோட ஓன் ஸ்டோரி. என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இந்த சமையலுக்கும் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில். நான் கல்யாணம் ஆகாத முன்னால் அம்மா வீட்டில் பெருசாக சமைச்சதில்லை. அம்மா தான் சமைக்குவாங்க. கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். என்னோட நாத்தனார் தான் சமைக்குவாங்க. நான் அப்போல்லாம் வேலைக்கு போயிட்டுருந்தேன். ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் தனி குடித்தனம் வந்திருந்தோம். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆன பார்த்துக்கோ, நான் தான் சமைக்க வேண்டிய சூழ்நிலை அப்போது. என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸு குடுத்து விட்டா, அவர் பாதி சாப்பிட்டு பாதி வாபஸ் எடுத்துகிட்டு வருவார். சில டைமில் வந்து ஃபுல் சாப்பாடுமே வாபஸ் எடுத்துகிட்டு அப்படியே டஸ்ட்பினில் போட்டுடுவோம். சரி, சாப்பாடு பிடிக்கல, வெளியில் சாப்பிட்டுக்குவாருன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நைட் சாப்பாடே சாப்பிடாம படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. அது வந்து எனக்கே பனிஷ்மெண்ட் குடுத்த மாரி இருந்துச்சு. இது இப்படியே போயிட்டுருந்தா நம்மளுக்கு வேறு விதத்தில போய் முடிஞ்சிடும்ன்னு சொல்லிட்டு நெறைய யோசிச்சுட்டேன். சரி, இவர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசின பார்த்துட்டு தான் தெரிஞ்சிச்சு. என்னோட ஃபுட் ஸ்டைல் டேஸ்ட்டே வேறு மாரி இருக்குது. அவரோட டேஸ்ட்டே வேறு மாரி இருக்குது. நான் வந்து என் அப்பா வந்து ஒரு விவசாயி. நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நெனைக்குவேன். என் ஹஸ்பண்ட் வந்து சிட்டிக்குள்ளேயே பொறந்து சிட்டிக்குள்ளேயே வளர்ந்தவரு. அவரோட ஃபுட் ஸ்டைல் டேஸ்ட் வந்து வேறு லெவல்ல இருந்துச்சு. அந்த அளவு டேஸ்ட்டுக்கு வந்து எனக்கு சமைக்க தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் நெறைய வந்து யூடியூபெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து நானே யூடியூப்ல வீடியோ போடுற அளவுக்கு ஓரளவுக்கு சமையல் கத்துக்கிட்டேன். இதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நானே கண்டுபிடிச்சுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இத தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். சாயங்காலம் 5 மணி, 6 மணி ஆனா போதும், நைட்டு சாப்பாடு என்ன வேணும்னு கேட்டுடுவேன். அவர் வந்து பெருசா வந்து ஆர்டரெல்லாம் போட மாட்டாரு. வீட்ல வந்து நான் ஆப்ஷன் சொல்லுவேன். இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு, அத வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய சொல்லுவாரு. அதுதான் செய்வேன். நைட்டு 10 மணிக்கு படுத்து தூங்குறப்பவே கேட்டுடுவேன். நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும், மதியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டு தான் செய்றேன். அவர்கிட்ட மாத்திரம் இல்ல, என் பொண்ணுகிட்டயும் தான் கேட்டு செஞ்சுட்ருக்கேன். ஸோ இப்படி செய்றதுனால எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்போ வந்து நல்லாவே ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. கண்டிப்பா உங்க வீட்ல கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு எதனா ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு வந்து உட்காந்து பேசி தீர்வு கண்டுபிடிக்கலாம். கதையே இருக்கு. கண்ணால பார்ப்பதும் போய், காதால கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே உண்மைன்னு சொல்லிட்டு, நம்ம உட்காந்து பேசுனோம்னா கண்டிப்பா அதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க கூட உட்காந்து பேசி தயங்காம அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு கிளியர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு பிப்ரவரி மந்த் எடுத்தது. இது என்னோட நேட்டிவ்ல என் அண்ணா குழந்தைங்களுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் செஞ்சிருந்தோம். அப்போ வந்து என் மாமியார் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. என்னோட கசின்ஸும் இருந்தாங்க. அம்மா சைடு ரிலேஷன், அப்பா சைடு ரிலேஷன் சொல்லிட்டு எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே சூப்பரா லைஃப்பை என்ஜாய் பண்ணோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது கண்டிப்பா உண்டு. அந்த ஒரு நாள் வந்து ஒண்ணா இருந்தது வந்து லைஃப் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டம், துக்கம் எல்லாமே இருக்கும். இந்தமாரி ஒண்ணா ஒரு இடத்துல என்ஜாய் பண்றப்போ வந்து அதெல்லாம் மறைஞ்சு போகும். வருஷத்துல ஒரு டைமாவது எல்லாம் ஒரு இடத்துல போய் மீட் ஆகி இந்தமாரி என்ஜாய் பண்றது வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.